ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் புல்பேக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன, அது எப்படி நமக்கு ப்ராக்டிக்கல் மார்க்கெட்டில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புல்பேக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது புல்பேக் அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட் ஒரு ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். அதாவது பையிங் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, செல்லிங் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செல் ட்ரெண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செல் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் நமக்கு இறங்குது அப்படின்னா, அங்கேருந்து சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அகைன் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும். அங்கே அகைன் ஒரு அதாவது மார்க்கெட் பெருசாக விழும்போதெல்லாம் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்கும். அந்த சின்ன ப்ரைஸ் கரெக்ஷனில் தான் நம்மளை மாதிரி ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே லாஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி கரெக்டான பாயிண்டில் செல் பண்ணி அந்த அதாவது கரெக்டான ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறது, அண்ட் தென் கரெக்டான ப்ரைஸில் எப்படி ஸ்டாப் லாஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த புல்பேக் நமக்கு எக்ஸாக்டாக சொல்லி கொடுக்குது. அது எப்படி அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, க்ரூட் ஆயிலோட இன்னைக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை தான் நான் இப்போது வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ 2016 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 2032 வரைக்கும் ஹை போச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போகிற மாதிரி 2036 போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம எந்த கேண்டிலுக்கு அடுத்து இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரெட் கேண்டில், பெரிய ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெட் கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை நம்மளால் வரைஞ்சிருக்க முடியும். ஸோ இந்த ரெட் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது கொஞ்சம் ஏறுற மாதிரி இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் நமக்கு இதுக்கு ப்ரீவியஸ் டேக்கு முன்னாடி எல்லாமே தெரியும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது க்ரூட் ஆயில், சரிங்களா. ஸோ இப்போ செல் ட்ரெண்டில் இருக்கும்போது சின்னதாக ஒரு புல் பேக் நடந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, உடனே நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறோம், இது புல் பேக் தானா, இது கரெக்டான என்ட்ரி நம்ம கிடைக்குமா அப்படின்னு நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் போடுறோம். ட்ரெண்ட் லைன் என்ன அப்படின்னா, இந்த கேண்டில், அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ. ப்ரீவியஸ் கேண்டில் மீன்ஸ் ப்ரீவியஸாக முன்னாடி இருக்க கேண்டிலில் ஒரு 4-5 கேண்டிலில் எந்த கேண்டில் அதிகமான லோ வச்சுருக்கோ அந்த கேண்டில்லேருந்து, அதே மாதிரி எந்த கேண்டிலில் அதிகமான ப்ரைஸ் வச்சுருக்கோ அந்த கேண்டில் வரைக்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கணும். அதாவது இந்த 4 கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த 4 கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலில் தான் லோ வச்சுருக்கு, அண்ட் தென் இந்த கேண்டில் தான் நமக்கு ஹை வச்சுருக்கு. ஸோ இது வரைக்கும் மேலே வரைக்கும் ஹை இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடறோம், சரிங்களா. ஸோ இந்த லோவை, அதாவது இங்கே இருக்கு இல்லையா அந்த க்ரீன் கேண்டில், இந்த லோவை பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஹை இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லோவை இந்த கேண்டிலில் பிரேக் பண்ணுது. இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த கேண்டிலில் அழகாக எக்ஸாக்டாக என்ட்ரி கிடச்சிருக்கும். என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாப் லாஸை இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் கிட்ட போகவே இல்லை, அங்கேருந்து அழகாக இறங்கியிருக்கு. இங்கே இறங்கினதுக்கப்புறம் நமக்கு இங்கேருந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, இந்த கேண்டிலில் 2010 நம்ம செல் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா கூட இந்த கேண்டிலோட லோ என்ன, 1970. ஸோ நமக்கு 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எவ்வளோ வச்சுருப்போம், 2010 இங்கே ஸ்டாப் லாஸ் என்ன வருது, 2036. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் வருது. 40 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட் கிடச்சிருக்கும். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரேட் பண்ணும்போது அந்த 40 பாயிண்ட்ஸும் நம்மளால் எடுத்துருக்க முடியாது. ஒரு 30 பாயிண்ட்ஸ்லேயே நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம். சம்டைம்ஸ் சில பேர் பார்த்திங்கன்னா 20-25 பாயிண்ட்ஸ்லேயே எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவை ப்ராஃபிட், அது எத்தனை பாயிண்ட்டாக இருந்தாலும் என்ன, நமக்கு தேவை ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அகைன் பார்த்திங்கன்னா பெருசாக விழுந்திருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து பாருங்கள், பெருசாக விழுந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த 5 கேண்டில் பெருசாக விழுந்திருக்கு. பெருசாக செல் ட்ரெண்டில் இருக்குது. பெருசாக விழுந்ததுக்கப்புறம் அகைன் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் நடக்குது. அகைன் இங்கே பெருசாக விலை ட்ரை பண்ணியிருக்கு. பட் அகைன் ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்குது. அகைன் பார்த்திங்கன்னா இங்கே இங்கே நமக்கு செல்லிங் எடுக்குது. ஸோ நம்ம இது இங்கேருந்து பாருங்கள், இந்த கேண்டிலில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துலையே நம்மளோட புல் பேக் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்க முடியும். ஸோ இங்கேருந்து வரைஞ்சிருக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் ஒரு புல் பேக் கிடச்சிருக்கு. ஸோ அகைன் இந்த இடத்துலேருந்து நம்ம புல் பேக் வரைஞ்சிருக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நமக்கு அதுக்கடுத்து மார்க்கெட் இறங்குறது தான் காட்டுது. ஸோ இறங்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ட்ரி ப்ரைஸை பிரேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கண்டிப்பாக எடுத்திருப்போம். ப்ராக்டிக்கல் மார்க்கெட்டில் நம்ம இல்லை, கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு முன்னாடி ஹை எங்கே இருக்குது,
ஸோ ஹை வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹையோட ப்ரைஸ் என்ன 1988. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா 1988. நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன 1960. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட் கிட்ட வந்து நியர் 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எஸ்எல் வருது. சரி, 30 பாயிண்ட் எஸ்எல் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். என்ட்ரி இந்த இடத்துல எடுத்துட்டோம். அதுக்கடுத்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிருக்கு. ஸோ இதோட ஹை என்ன 1984. நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்ன 1988. ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹிட் ஆகலை. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் அகைன் கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அகைன் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ கீழே வந்த ப்ரைஸ் என்ன லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1890. இங்கே நம்மளோட என்ட்ரி என்ன 1960லேருந்து 1890. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 30 பாயிண்ட் எஸ்எல்லில் 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல என்ட்ரி லெவல். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 70 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அகைன் வந்து இப்போ வந்து நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுறதுனால வெயிட் பண்ணலாம். இல்லை நம்மளோட டார்கெட் வந்து போதும், எனக்கு வந்து ப்ராஃபிட் போதும்னு எக்ஸிட் ஆகிறதுனால எக்ஸிட் ஆகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்திருக்கு. இந்த சின்ன கரெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து அகைன் நமக்கு இந்த கேண்டிலில் தான் அகைன் நம்ம செல் எடுத்திருப்போம். பட் இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருக்க முடியும். ஸோ இந்த கேண்டிலில் தான் வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். இந்த கேண்டிலுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லோ என்னன்னு பாருங்கள். அதாவது கரெக்ஷன் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், அதாவது க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து கரெக்ஷன் நடக்குது நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த க்ரீன் கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கோட ஹையை வந்து பிரேக் பண்ணலை. ஜஸ்ட் அது வந்து டச் பண்ணிவிட்டு வந்துருச்சேக்காண்டி பெருசாக நமக்கு பிரேக் பண்ணல. அண்ட் ஆல்சோ அடுத்த கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கீழே இறங்கிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து புல் பேக்காக கன்சிடர் பண்ண முடியாது. சரிங்களா? பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்த கேண்டிலும் மேலே போகிற மாதிரி தான் காட்டியிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே சின்னதாக கரெக்ஷன் நடக்குது. ஸோ அதனாலே இங்கே வந்து நமக்கு புல் பேக் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ அகைன் வந்து நமக்கு இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு. வரேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் என்ன 1884. ஸோ ஒரு 85 நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்குமானா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. இந்த கேண்டிலில் தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் 1870 நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் 1922. ஸோ 1870 வச்சோம் எடுத்தோன்னா கூட ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் மார்க்கெட்டில் சிலர் வந்து பயந்துருப்போம், சிலர் வந்து என்ட்ரி எடுக்காமல் விட்டுருப்போம். இல்லை நான் முன்னாடி அதாவது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தவங்க வந்து வெயிட் பண்ணுறவங்க வந்து இந்த இடத்துல உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ மாடிஃபை பண்ணுறவங்க பண்ணியிருக்கலாம். ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம கண்டிப்பாக இந்த என்ட்ரி 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்திருக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம பரவாயில்ல நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க ப்ராக்டிக்கல் மார்க்கெட்டில் உங்களோட ஸ்டாப் லாஸை இந்த ப்ரைஸுக்கு உங்களோட ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிடணும். ஸோ மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் வந்து நமக்கு நல்லாவே இறங்கியிருக்கு. இந்த இடத்துல சின்னதாக ஒரு புல் பேக் நடந்திருக்கு, ஆனாலும் மார்க்கெட் இறங்கிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு பெரிய கரெக்ஷன் நடந்திருக்கு. பெரிய கரெக்ஷனாகவே நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் 832 ஹை கீழே ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல கரெக்ஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே வந்து புல் பேக் ரேலி ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிடறோம். ஆல்மோஸ்ட் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இங்கே வரைஞ்சிருக்க வேணாம், நம்ம வந்து இப்படி போட்டிருக்கலாம். இல்லை, நம்ம இப்படி தான் போடணும். கரெக்டு. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே தான் வந்து உங்களோட என்ட்ரி ப்ரைஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த ஓப்பன், அதாவது உங்களோட ட்ரெண்ட் லைன் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டலோட ஓப்பனில் தான் உங்களோட ட்ரெண்ட் லைனோட எண்டிங் இருக்கணும். ஸோ இந்த கேண்டலோட ஓப்பனில் வந்து நம்ம ட்ரெண்ட் லைனோட எண்டிங்கை முடிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த கேண்டலோட ஹை தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ், இந்த கேண்டலோட லோ தான் நமக்கு வந்து என்ட்ரி ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ப்ரைஸ் கிடச்சதுக்கப்புறம் எக்ஸாக்டாக கிடச்சதுக்கப்புறம் நம்மளை ஸ்டாப் லாஸை இங்கே வச்சுருக்கணும். அதாவது 1830 ஸ்டாப் லாஸ், என்ட்ரி ப்ரைஸ் வந்து 1000. இதுவுமே ஒரு 50 பாயிண்ட்ஸில் கிடச்சிருக்கு. பட் நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து நமக்கு நல்ல அக்யூரசி கிடைக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகைன் மார்க்கெட் அங்கேருந்து பெருசாக விழுந்திருக்கு. ஸோ இப்போ லைவாகவே வந்து நமக்கு ஒரு புல் பேக் ரேலி நடந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியுங்க, நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த கேண்டிலோட லோ என்ன
1718. ஸோ 1718 இந்த கேண்டிலோட ஓப்பனில் நம்ம எண்டிங் பண்ணுறோம். ஸோ ஓப்பனில் எண்டிங் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுதான் வந்து புல் பேக் ட்ரேடிங்கோட ட்ரெண்ட் லைன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த கேண்டிலோட லோ தான் வந்து நமக்கு என்ட்ரி ப்ரைஸ். ஸோ ஒன் செக். ஸோ இந்த கேண்டிலோட லோ வந்து நமக்கு என்ட்ரி ப்ரைஸ். சரி, இது வந்து ரெட் கலரில் இருக்கா? சரி, ஓகே, ஒன் செக் இருங்க. அகைன் வந்து இந்த கேண்டிலோட ஹை தான் வந்து நமக்கு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து கலர் மாற்றிடுவோம். க்ரீனில் தானே, ப்ளூவில் இருந்துச்சா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து உங்களோட இதுதான் வந்து உங்களோட என்ட்ரி ப்ரைஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து செல் ப்ரைஸ். செல் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ். இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ட்ரி ப்ரைஸ் இந்த இடத்துல கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கலாம், ஏன்னா ஆல்மோஸ்ட் பெரிய ஃபாலிங் விழுது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோன்னா கூட ஒன் செக், மவுஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸாக்டாக பண்ண முடியல. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி ப்ரைஸ் என்ன, 1717 நம்மளோட என்ட்ரி. இப்போ வந்து நம்ம 1710 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 10 என்ட்ரி எடுத்துக்கலாம். 1750. ஸோ 40 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வருது. ஸோ 40 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அண்டு ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ வந்து நான் அதுக்கு முன்னாடியே எண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோக்கு அடுத்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் 15 மினிட்ஸ் கேண்டிலில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.